வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டாடா ப்ளேயினுடைய ரீசார்ஜ் பேக்கினுடைய அப்டேட்டை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டாடா ப்ளே யூசர் கஸ்டமரை பொறுத்தளவுக்கு இது ஒரு மோசமான பேடான அப்டேட் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னு கேட்டால் மறுபடியுமே பார்த்தீங்கன்னா இவங்க 1 மந்த் பேக் ப்ரைஸ் ரூ. 20 வரைக்கும் அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. இப்போ தமிழ் தலைவா ஹெச்டிஎஸ் பார்த்தோம்னா இது வரைக்கும் 229க்கு தான் நம்ம ரீசார்ஜ் பண்ணிட்டு இருந்தோம். அந்த பேக்கில் இருந்தது அப்படின்னா 30 நாளைக்கு வரும் நமக்கு 229க்கு. இனிமேல் 249 இந்த ரீசார்ஜ் பண்ணால் மட்டும்தான் 1 மந்த்துக்கு வரும். டாடா ப்ளே கஸ்டமரை பொறுத்தளவுக்கு 1 மந்த் நம்ம சேனல் பார்க்கணும் அப்படின்னா ரூ. 250 ரீசார்ஜ் பண்ணால் மட்டும்தான் 30 நாள் வரும். இவங்க எஸ்டி பேக் தமிழ் தலைவா எஸ்டி பேக் பார்த்தோம்னா 229லேருந்து 248 கன்வெர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரூ. 1 மட்டும்தான் கம்மியாக இருக்கும். டாடா ஸ்கையில் எஸ்டி பேக் அப்படின்னு பார்த்தோம்னா ரூ. 1 மட்டும்தான் கம்மியாக கொடுத்துருப்பாங்க. 248க்கு ரீசார்ஜ் பண்ணோம் அப்படின்னா எஸ்டி சேனல்ஸ் வந்து எல்லா பிளே ஆகும். ஜிஆர் டிவி மட்டும் வராது. அடுத்து தமிழ் வேல்யூ பேக் அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரூ. 10 வரைக்கும் அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. 219லேருந்து 229 வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் வராது தமிழ் சேனலில். ஸோ அடுத்து ஸ்போர்ட்ஸ் சேனலுமே கம்மியாக தான் வரும். இவங்க இவ்வளோ ரேட் அதிகப்படுத்தியிருக்கிறாங்களா, ஏதாவது சேனல் அப்டேட் இருக்கா அப்படின்னு கேட்டால் ஒரே ஒரு சேனல் தான் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஸ்போர்ட்ஸ் 18 அதுவும் ஹெச்டி கிடையாது, நார்மல் மட்டும் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்போர்ட்ஸ் 18 1, 2 இந்த சேனல்ஸ் எல்லாமே வந்து இந்த பேக்கில் வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பேக் பார்த்தோம்னா தமிழ் தலைவா கிட்ஸ் ஹெச்டி, ஸ்போர்ட்ஸ் இங்கிலீஷ் ஹெச்டி இந்த மாதிரி எல்லா பேக்குமே பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ரூ. 10 to ரூ. 20 வரைக்கும் சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 1 மந்த் ரீசார்ஜ் மட்டும்தான் அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. அதிகபட்சம் எல்லா பேக்குமே பார்த்தீங்கன்னா ரூ. 10லேருந்து ரூ. 20 வரைக்கும் அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. 6 மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மாற்றமும் இல்லை, அதே தான். நார்மல் எஸ்டி அப்படின்னா 1145, ஹெச்டினா 1374 இப்போ வரைக்கும் சேஞ்சஸ் பண்ணல. ஃபியூச்சரில் சேஞ்சஸ் பண்ணாங்க அப்படின்னா நம்ம அப்டேட் பண்ணுவோம். இந்த 1 மந்த் ரீசார்ஜ் அதிகப்படுத்தினதுனால இந்த நியூ கனெக்ஷன் போட்டவங்களுக்குமே ஒரு பிரச்சனையாக அமையுது. இந்த டாடா ப்ளேயில் ஒரு ஃபேமஸான பேக் வந்து இருக்குது. அந்த 3000 பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. 13 மாதம். அந்த 13 மாதம் போட்டவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையாக அமைஞ்சிருச்சு. 12 மாதம் தான் வரும். நாங்கள் நிறைய ஐடி செக் பண்ணிட்டோம். 12 மாதமாக தான் கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா டாடா ப்ளேயில் மட்டும்தான் அந்த 3000 ஆஃபருங்கிறது வாலெட்டில் கொடுத்துருவாங்க. நம்ம கொடுக்குற அமௌண்ட்டை திரும்ப பெறுங்கள் அப்படின்னா என்னென்னா உங்களுக்கு நிறைய வீடியோ நான் சொல்லியிருக்கிறேன். அந்த 3000 பார்த்தீங்கன்னா நம்ம டாடா ப்ளே வாலெட்டில் கொடுத்துட்றாங்க. தேவையான சேனல்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம், பேக்கேஜையும் மாற்றிக்கலாம். ஆனால் அதுக்கு தகுந்தபடி எக்ஸ்பிரி டேட் கம்மியாகும். ஸோ அவங்க வந்து பேக்கேஜில் என்ன ரூல்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் கம்பெனியில் கேட்டபோது ஃப்யூச்சரில் எந்த பேக் மந்த்லி சேஞ்சஸ் பண்ணாலே மந்த்லி கால்குலேஷன் தான் போகும் அப்படிங்கிறாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இதுக்கு மட்டும் ஒரு அப்டேட் கொண்டு வந்தால் நல்லா இருந்திருக்கும். இந்த நம்மளை நம்பி எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் நியூ கனெக்ஷன் நம்மளை நம்பி இந்த 3000 பேக் வாங்கினவங்களுக்கு மட்டும் அக்யூரேட்டாக 13 மாதம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஏன்னா நம்ம போய் அப்ளிகேஷனில் மாடிஃபை பண்ணியிருந்தால் கூட சொல்லலாம், நீங்கள் வந்து நாங்கள் கரெக்டாக தான் கொடுத்துருந்தோம், நீங்கள் மாடிஃபை பண்ணங்காட்டி ரூ. 249 வந்துருச்சு அப்படின்னு. இவங்க பார்த்தீங்கன்னா மிட் நைட்டே சேஞ்சஸ் பண்ணிடுறாங்க. 12 மணிக்கே பார்த்தீங்கன்னா இப்போ நேற்று வரைக்கும் ரூ. 229 இருந்துச்சு ஒரு கஸ்டமருக்கு போட்டு நாங்கள் வந்து அடுத்த மார்ச் வரைக்கும் அப்டேட் பண்ணியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா பிப்ரவரியிலே முடியுது. அடுத்து 2025 பிப்ரவரியிலே முடியுது. ஸோ அவங்க கேட்டாங்கன்னா நாங்கள் என்ன பதில் சொல்கிறது? ஏன்னா கடையில் வந்து எங்களை நம்பித்தான் ஒரு கஸ்டமர் வாங்கிட்டு போகிறாங்க. அதுவும் கடையிலலாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய கடைகளில் பார்த்தீங்கன்னா இந்த விசிட்டிங் கார்டு எங்களுடைய நம்பர் கடை அட்ரஸோட எக்ஸ்பிரி டேட்டே நிறைய பேர் எழுதி கொடுக்குறாங்க. ஒரு சில பேர் வந்தால் தம்பி நீங்கள் எழுதி கொடுத்துருங்க, யார் வந்தாலும் எழுதி கொடுத்துருங்க, அப்ளிகேஷன்லாம் எங்களுக்கு தெரியாது, எழுதி கொடுத்துருங்க, முடிஞ்ச உடனே உங்கள் கடைக்கு வரோம் அப்படின்னு பார்க்குறாங்க. நிறைய கஸ்டமரும் பார்த்தீங்கன்னா அந்த வயசானவங்களாம் பார்த்தீங்கன்னா இன்னுமே அந்த ரீசார்ஜ் முடிஞ்சுனே எங்களுடைய அட்டை அந்த நாங்கள் கொடுக்கக்கூடிய அட்டை தான் பார்க்குறாங்க. எக்ஸ்பிரி டேட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக முடிஞ்சிருக்கா, இவங்க வந்து கரெக்டாக நம்மளை வந்து நம்பி வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு தான் வராங்க. ஸோ வந்து கேட்கும்பொழுது எனக்கு 12 மாதம் தான் வந்திருக்குது, இன்னும் 1 மாதம்னா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி விட்ருங்க அப்படின்னு அவங்க சிம்பிளாக வந்து ஃபஸ்ட்டு சண்டை போட மாட்டாங்க. எனக்கு 1 மாதம் ரீசார்ஜ் பண்ணி விட்ருங்க, நீங்கள் 13 மாதம் தான் சொன்னீங்க அப்படின்னு. ஸோ நாங்கள் வந்து ஒரு ரூ. 250 டாப் அப் பண்ண வேண்டிய நிலமையில் இருக்கிறோம். நாங்கள் வந்து கம்பெனிக்காரங்க டிஸ்ட்ரிபியூட்டரை கேட்டால் டிஸ்ட்ரிபியூட்டர் யாரை கேட்பாங்க? அதிகபட்சம் டிஎஸ்எம் சிஎஸ்எம் ஜட்டம்மை கேட்பாங்க. அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, இதுக்கான ரூல்ஸே இருக்குதுப்பா, ஃப்யூச்சரில் எந்த பேக் வந்து 1 மந்த் பேக் அதிகப்படுத்தினாங்களோ 1 மந்த் இன்று தான் கால்குலேஷன் ஆகும் 12 மந்த்துக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதை நாங்கள் எப்படி சேல் பண்ணுறது, இனிமேல் எப்படி நாங்கள் டாடா ப்ளே நம்பி அந்த 3000 கேஷ்பேக் இந்த மாதிரி சேல்ஸ் பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. 6 மந்த் மாதிரி மற்ற நெட்வொர்க்கில் இருக்கிற மாதிரி பேக்கேஜை ஃபஸ்ட்டு லாக் பண்ணால் பிரச்சனை இல்லை. ஸோ லாக் பண்ணலினாலே 1 மந்த் மாற்றினா கூட பிரச்சனை இல்லை. ஏன்னா 1 மந்த் இப்போ ரூ. 250 இருக்குன்னா இன்னும் 6 மாதம் இருந்துச்சு கண்டிப்பாக கம்மியாகும். ஏன்னா அப் அண்ட் டவுனாக தான் இருக்கும். ஸோ நம்ம 200 இருக்கும்போது சந்தோஷப்பட்டுக்கிட்டோம், அதிகமாக ரூ. 250 இருக்கும்போது கஷ்டப்படும். அதை கூட நாங்கள் பேச வரல பெருசாக அந்த வீடியோவில். இந்த நியூ கனெக்ஷன் எக்ஸிஸ்டிங் கஸ்டமருக்கு நாங்கள் என்ன பதில் சொல்கிறோன்னா எங்களுக்கு ஒன்றும் புரியல. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஒரு டாடா ப்ளே கஸ்டமராக இருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் எப்படி பேசினாலும் சரி, கழுவி ஊற்றினாலும் சரி, நீங்கள் கமெண்டில் சொல்லிடுங்க, லீவ் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு அதிகமான கமெண்ட் வரணும். இந்த வீடியோ வந்து அதிகமாக ஷேர் ஆகணும், ஒரு நல்ல பார்வைக்கு போகணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம்.
ஏன்னு கேட்டால் அந்த நியூ கனெக்ஷனில் வாங்குறது இப்போ மனவேதனையாக இருக்குது. நான் என்ன பதில் சொல்கிறேனே தெரியல. ஏன்னா வந்து யூடியூப்பில் அதிக யூடியூப் சேனல் வந்து இன்னும் வீடியோ போஸ்ட் பண்ணல, நம்ம தான் போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ வந்து கடைக்காரங்கள் தான் பாதிக்கிறாங்க. இப்போ வந்து இதில் பிரச்சனை யாருக்கு உண்டாகுது அப்படின்னு பார்த்தோம்னா டிஸ்ட்ரிபியூட்டர், கடைக்காரங்க, டெக்னீஷியன். ஃபஸ்ட்டு டெக்னீஷியன் கேட்பாங்க, தம்பி மாட்டி விட்டு போனோம் அப்படின்னு. இப்போ கேட்க மாட்டாங்க, இருக்கிறதுக்கு தான் கேட்பாங்க. கரெக்டாக அந்த எக்ஸ்பிரி டேட் பார்க்குறவங்க மட்டும் தான் கேட்பாங்க. இன்னுமே நிறைய பேர் அந்த எக்ஸ்பிரி டேட்லாம் பார்க்குறது. ஸோ அவங்களாம் நம்ம ஏமாத்துற மட்டும் தான் தெரியுது. ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா ஏமாத்துற மட்டும் தான் தெரியுது. நம்ம வந்து ஒரு ஃபிட்டிங் சார்ஜ் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம சேல் பண்ணுறோம். கடைக்காரங்க ஒரு நம்பர் போகிறதுக்காக சேல் பண்ணுறோம். ஸோ நமக்கு ஒரு 5 நம்பர் டெய்லி போனால் தான் நமக்கு வருமானம். ஸோ அதே மாதிரி நீங்களும் கம்பெனிக்காரங்க நீங்களும் வந்து கேரண்டி கொடுக்கணும் எங்களுக்கு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இந்த பேக்கை லாக் பண்ணுறதுக்கான முயற்சி பண்ணுங்கள். இனிமேல் வந்து அந்த கேஷ்பேக்குன்னு கொடுக்குற பேக்கே பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக 13 மாதம், இனி 12 மாதம் தான் வரப்போகுது. அது எதுவும் மாற்றம் பண்ண முடியாது. இருந்தாலும் மற்ற நெட்வொர்க்கில் இருக்கிற மாதிரி ஏர்டெல், சன் டைரக்ட், வீடியோகானில் இருக்கிற மாதிரி 1 இயர் 6 மந்த் எதாக இருந்தால் லாக் பண்ணுங்கள். இப்போ டாடா ப்ளேலே 6 மந்த் பேக் இருக்குது. அக்யூரேட்டாக வந்து 18 டேஸ் கம்ப்ளீட்டாக வந்துடுது, லாக் ஆயிடுது. ஸோ அது மாதிரி இந்த 13 மாதம் பேக்கில் லாக் பண்ணால் மட்டும்தான் எங்களால் சேல் பண்ண முடியும். சேல்ஸும் நல்லா இருக்கும். ஏன்னா டாடா ப்ளேயில் இந்த மாதிரி ஒரு சில இடங்களில் பண்ணுறதுனால தான் பேரே வந்து டேமேஜ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு மேலே எனக்கு பேச தெரியல. நீங்கள் பேச வேண்டியது கீழே கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் டாடா ப்ளே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.